சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மோதிரத்தில் முதலாவது வரியில இருந்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரண்டாவது வரியில இருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். மூன்றாவது வரியில இருந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த மோதிரத்தை கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விரல்ல போட்டு விட்டாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு சூழால இருந்து அவங்களோட கவுகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம். திக்கு முக்காகி நிற்கிறாங்க, திகில் அடைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள பார்க்க முடிய இல்லை, தலைமாறி போய் நிற்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்யறாங்க, அப்படி கொஞ்சம் மரம் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல்ல இந்த குலாபுல் காத்திரியாவோட ஜமால் ஹாஜியார் ஒரு ஆள் இருந்தார். பபாத்த மீட்டர் நல்ல மனுஷன், எல்லா ஷேகுமாருடைய வரலாறு சொல்லுவார். அது காதிரியா இருக்கலாம், இப்ராஹியா இருக்கலாம், ஷாதலியா இருக்கலாம், எல்லா ஷேகுமாருடைய வரலாறும் அவருக்கு தெரியும், சில்சிலாவும் அவருக்கு தெரியும். அப்பா அவரு சொன்னாரோம்னா பாருங்க எங்களுக்கு நடந்தது. என்ன ஹாஜியார் நடந்துச்சு? இல்ல நோம்புல நான் கொழும்புக்கு போனேன், கமராதரத்தோட ஒரு ஆள் இருக்கு, அவருக்கு இருக்கிறார். நோம்புல நான் போனேன் கொழும்புக்கு கமராதரத்தோட. அப்போ போன நேரத்தில் குப்பியாவதிக்கு போனா அங்க பள்ளியில் ஒரு ஆள் இருந்தார், ஒரு மௌலவி. அவர்கிட்ட கேட்டேன், சுப்பியாவதத்துல ஜியாரத்துக்கு அக்கறை படிக்க வரணும். ஓ அந்த உலக கழிக்கிறார். இவர் பொதுமகன் தானே, இவர் கல்புள்ள என்னமோ ஒரு ஆத்மோடு கண்டடிச்சு. கண்டதுக்கு பின்னால இவங்க லோகனை தொடர்ந்து போட்டு அவனை வரப்போற நேரத்தில் மகாஜியார் சேகனா அவங்கள ஜியாரத்துக்கு போயிட்டு போவோம், இல்லை இந்த கமரகத்துக்கு கூப்பிடுறியா, இல்லை நான் வர இல்லை நீங்க போயிட்டு வாங்க. அவர் போயிட்டார். அவர் போயிட்டு ஜியாரத்து செஞ்சு போட்டு திரும்பி வந்தார். வந்தனே ஹஜ்ஜர் போவே, சரி போவோம். இப்ப இவருக்கு மறுபடியும் கல்புல கொஞ்சம் இடம் கொடுப்பது இல்லை, பெரிய மனுஷனே. அவன் சொல்றது ஒரு பக்கம் வச்சு போட்டு நம்ம போய் ஜியாரத்து செய்வோமே, ஜியாரத்துக்கு போனார். குப்பியாவத்தை பூராவும் தேடினால ஜியாரத்து காணும். அவங்களை பத்தி சின்ன ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இந்த சைத்தான் உண்டாக்கி விட்டான், கொஞ்சம் தான் உண்டாக்கி விட்டான். அதனால வந்த வில்கட்ட பின்ன வந்தது என்ன, குப்பியாவத்தை பூராவும் தேடுறார், ஜியாரத்தை காணும். பக்கத்துல ஒரு தமிழர் முள்ளு வெட்டி கொண்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் ஹதரத்தாவோட ஜியாரத்துங்க, உங்க முழுக்கு தானே இருக்கு, உங்க முழுக்கு தானே இருக்கு. அவனுக்கு விளங்குது, இவங்களுக்கு விளங்கல. அப்படியே நின்ற வாக்குல பாத்தியா ஓதி போட்டு திரும்பி வந்துட்டாரு. நோம்பு முடிஞ்சு நான் போனதுக்கு பின்னால பாருங்கள் எனக்கு நடந்தது, இப்படி நடந்து போச்சு. கொஞ்சம் சந்தேகம் வந்ததுதான். ஓமாஜியா சந்தேகம் வந்துருச்சுதான் இல்லையா, அதுதான் குர்ஆன்ல சொல்றான். ஒத்தராகும் எல்லோரும் இலைக்கு செய்வோம். நாயகமே, அந்த காவிர்கள் உங்களை அவர்களுடைய புறக்கண்ணினால் பார்த்துக் கொண்டிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள். புறக்கண்ணால் உங்களை பார்க்கிறான், அவன் புறக்கண்ணால மட்டும்தான் பார்த்தான். அகக்கண்ணால பார்க்க, அகக்கண்ணால பார்த்திருந்தா உங்களை ஏற்றுக்கொண்டிருப்பான். அவன் புறக்கண்ணால பார்த்துட்டாங்க இல்லையா, யார போல பார்த்தா, எத்தீம் என்று பார்த்தான். ஆமினாவுடைய எத்தீம் என்று பார்த்தான். காஞ்ச ரொட்டியையும் பேரித்த பழத்தையும் சாப்பிடக்கூடியவோட மகன்தான் என்று பார்த்தான். இப்படித்தான் அவன் பார்த்தான். பூஜைகள் அகக்கண்ணால பார்க்கல. அதே காலத்தில் இருந்த அபூபக்கர் சித்தியக்கர் அகக்கண்ணினால பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ எந்த விஷயத்தையும் அகக்கண்ணால பார்க்கணும். அதுல என்ன இருக்குது என்று சொல்லி அதுக்குள்ள எது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமிக்கி வச்சிருக்கிறார் என்றதை பார்த்து யோசிக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் எங்களை போல சாதாரண மனிதன் என்று குர்ஆன்ல ஒரு பக்கத்தை பிடிச்சு கொண்டு அடுத்த பக்கத்தை விட்டுறப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறாங்க, குல்லின்னமா அன பஷரும் மித்லுக்கும், குல்லின்னமா அன பஷரும் மித்லுக்கும். அதோட சொல்லி முடிச்சுட்டாங்களா, உங்களை போல வெளித்தோட்டத்தில் வெளிக்கோளத்தில் உங்களை போல மனிதன் தான்.
சாப்பிடுவான், குடிப்பன், தூங்குவன், அதுலயும் கூட எங்களை போட சாப்பிடுறதுல எங்களை போட. ஏன் சாப்பிட்டாங்க? எதுக்கு சாப்பிட்டாங்க? உலகத்தில் நடமாடுறதுக்காக வேண்டி சாப்பிட்டாங்களே தவிர மற்றபடிக்கு அவங்களுக்கு சாப்பிடணும் சாப்பிடுங்க. ஏன்? அவங்க சாப்பிட்டாதான் உலகத்தில் நடமாடலாம். நடமாடினால்தான் அறிவிக்கப்படக்கூடிய வகையை எங்களுக்கு சொல்லலாம். மேல போயிட்ட யாருக்கு வகை அறிவிக்கிறது? யாருக்கு தெரிவிக்கிறது? அப்ப உலகத்தில் நடமாடுவதற்காக வேண்டித்தான் அவங்க சாப்பிட்டாங்களே தவிர மற்றபடிக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய அவசியம் கிடையாது. இதுதான் சிறு, இதுதான் சிறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறாங்களே, என்னத்தை சாப்பிடுறாங்க? யாராவது கேட்டு சாப்பாடு பார்த்து அனுப்பிட்டு முடிக்கிறாங்களோ என்னத்தை சாப்பிடுறாங்க? மலவுல் அஹ்லாவுடைய சேர்ந்ததுக்கு பின்னால் என்ன சாப்பாடு தேவை? மலக்களுடைய சாப்பாடு என்ன? இந்த ஷோரா, ரொட்டியா, தண்ணியா? இல்லையே. அவங்க சாப்பாடு என்ன? தக்பீர், தஸ்பீஹ், தஹ்மீத், இதுதானே. அப்ப அந்த மலவுல் அஹ்லாவோட சேர்ந்து கொண்டா இவங்களுக்கு என்ன சாப்பாடு? அவங்க தான் சாப்பாடு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 63 வருட காலம் சாப்பிட்டது எதற்கு தெரியுமா? இதுக்குதான். உலகத்தில் நடமாடணும், அல்லாஹ் அறிவிக்கின்ற அந்த வகையை மக்களுக்கு எத்தி வைக்கணும், மக்களுக்கு எத்தி வைக்கணும். அதுக்காக விட்டு சாப்பிட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் அதுக்குள்ள அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய ஹுசூசியத்தை முதலாவது கவனிப்போம். களிமண் என்று பார்த்திடப்படாது. ஷைத்தான் களிமண் தான் பார்த்தான். யாரு? ஷைத்தான் களிமண் தான் பார்த்தான். எல்லாரும் நெத்திகரிக்கிறதுக்கு தொழலாம், நெத்திகரிக்கிறதுக்கு தொழலாம், தஹஜ்ஜுது தொழலாம், வித்ர் தொழலாம், துஹா தொழலாம், குர்ஆன் ஓதலாம், நோன்பு பிடிக்கலாம், தஸ்பீஹ் மாலையை உருட்டி உருட்டி கொண்டு திரியலாம். இதெல்லாம் செஞ்சவன் தான் இப்லீஸ். இதெல்லாம் செஞ்சவன் தான் இப்லீஸ். 20,000 வருஷம் வளர்ச்சிகளுக்கு போதிச்சவர், உஸ்தாதா இருந்தவர். 20,000 வருஷம், ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 20,000 வருஷம். 7 வானத்தில் 7 விதமான பேர். துனியாவில் ஆபிதன். ஆபிதன் என்ன? வணக்கசாலி. ஆபிதன் வணக்கசாலி. எப்ப வணக்கத்தை விட்டார்? ஒரு காலம் வணக்கத்தை விடல. அப்ப அல்லாஹ் கட்டுப்படலையா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் தான். எதனால ஒதுக்கப்பட்டான்? பெரிய மனிதருக்கு கௌரவம் கொடுக்க இல்லை. எங்களை போல களிமண் அடி. நான் உயர்ந்தவன், அவர் களிமண். நான் நெருப்புனால படைக்கப்பட்டாலும் தானே அவர் களிமண். இந்த களிமண்ணுக்கு நான் என்ன சுஜூது செய்ய, கௌரவம் கொடுக்கன்னு சொன்னா இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டான். கிட்டணிக்கப்படாது. ஏன் கிட்டணிக்கப்படாது? ஓனை இபாதத் எனக்கு தேவையில்லை. பெரிய மனிதர்களை கௌரவப்படுத்தாத இந்த எந்த இபாதத்துக்கும் என்னிடத்தில் இடம் கிடையாது. தூக்கி எறிஞ்சிட்டான். இதுவரைக்கும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அண்டையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதா? இதாவது விளங்கல. குர்ஆன்ல ஒரு இடத்துல சொன்னா இதை பல இடத்துல சொல்லியிருக்கிறார். நாம குர்ஆனை பின்பற்றுகின்றோம். எதை பின்பற்றினாங்க? குர்ஆனை பின்பற்றினா இருந்தா இந்த ஷைத்தானுடைய வரலாறு நீ படிச்சிருக்கணும். படிச்சு அவருடைய கூட்டத்தில் சேர்ந்துடாம பெரிய மனிதருக்கு கௌரவம் கொடுத்திருக்கணும். நீ பொய்யத்தான சொல்றாரு. குர்ஆன் படி நடக்கிறோம். குர்ஆன் படி நடக்கிறத பொய்யத்தான சொல்லியிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே அந்த பெரிய மனிதர்கள் கௌரவம் கொடுக்கிறார். குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு கௌரவம் கொடுக்கிறார். எங்கள் மீது கட்டாயம். அத்திபு அவுலாதக்கும் அலா தலாதி ஹிசானி. 3 கர்மங்களின் பேரில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் படித்துக் கொடுங்க. ஒழுக்கம் படித்துக் கொடுங்க. முதலாவது என்ன? குப்பி நபி. உங்களுடைய நபியை முஹப்பத் வைக்கிறதின் பேரில் ஒழுக்கம் படித்துக் கொடுங்க. அவங்களோட குடும்பத்தை முஹப்பத் வைக்கிறதின் பேரில் ஒழுக்கம் படித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாமா மாப்பிள்ளை ரப்பி ஆலிம் அவர்கள் அவங்களுடைய மௌலிது ஹுசைன்ல
பைத்திலே சொல்றாங்க. ஹுப்புர் ரசூல் ஹுப்பில் ஆலி ருகுனானி லா வர்க பைனஹுமா யா அஹ்ல ஈமானி மன் வத்தஹா வலா யர்லா அஷீரத்தஹு வஹுவல் முதாஹினு வல் ஆஸில் ரஹ்மான். என்ன சொல்றாங்க? ஹுப்புர் ரசூல், ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கிறது. ஹுப்பில் ஆல், ரசூலுல்லாஹ்வுடைய குர்பத்தை முஹப்பத் வைக்கிறது. ருகுனானி, ஈமானுடைய அந்த கிளைகள்ல 2 கிளை, அது 2 தூண். அது ஈமானுடைய தூண்களிலே 2 தூண். அதுவும் மன் வத்தஹா வலா யர்லா அஷீரத்தஹு லா ஃபர்க பைனஹுமா யா அஹ்ல ஈமானி. ஈமான் உள்ளவர்களே, அந்த 2 தூணுக்கும் மத்தியில வித்தியாசம் கிடையாது. ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கணும், அதோட அவங்களோட குடும்பத்தை முஹப்பத் வைக்கணும். ரசூலா மட்டும் முஹப்பத் வச்சுட்டு குடும்பத்தை முஹப்பத் வைக்காமட்டா அவனுடைய ஈமான்ல அது அறகுறையான ஈமான் என்றாலும் ஈமான் இல்லைன்னு. ஏன் ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை முஹப்பத் வைக்கிறது, ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கிறதா? ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கிறது, அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறதா? அப்படி சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க? மன் வத்தஹா, ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கிறன்னு சொல்றான். ஒலா யர்லா அஜீரத்தஹு, அவங்க குடும்பத்தை முஹப்பத் வைக்கிறாங்க இல்ல, கை விட்டுறான். அவங்கள முஹப்பத் எங்களை கூட அனுப்பிச்சாங்க, யாருக்கு என்ன ரசூலுல்லாஹ் குடும்பம் கிடையாது என்று சொல்லி கை விட்டுட்டாங்கன்னு சொன்னா வஹுவல் முதாஹினு வல் ஆஸில் ரஹ்மானி. அவன் வெளிப்பாட்டுக்காரனும் ரஹ்மானான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்தவனாக இருக்கும். ஏன்? குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நாயகமே சொல்லுங்க அந்த மக்களிடத்தில், என்ன சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க அவங்களிடத்தில், இந்த மார்க்கத்தை தீனை எத்தி வைக்கிற விஷயத்தில் எந்த விதமான கூலியும் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அப்ப என்ன எதிர்பார்க்கிறீங்க? இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்ற நெருங்கிய உறவினர்களை நீங்க முஹப்பத் வைக்கணும். இதை மட்டும் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப இதுல என்ன வழங்கியாச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை முஹப்பத் வைக்கிறது கட்டாயமாச்சு. அவங்களோட ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளி போட்டு நாங்க ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சிருக்கிறோம், சரி வராது. அது வெளிப்பாட்டு, அது உண்மையான முஹப்பத் இல்ல. உண்மையான முஹப்பத்தாக இருந்திருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்த்து முஹப்பத் வச்சிருப்பாங்க. இந்த அடிப்படையில தான் நடந்தாங்க. புறநம்பிக்கையில சில சாதாரண மாதிரி போயிருக்கிறாங்க. 1948 வருஷம் அந்த பக்கத்துல எங்களோட ஊருக்கார ஒருத்தர் பொட்டணி வியாபாரத்துக்கு போற, பொட்டணி வியாபாரம், இந்த கொடையெல்லாம் கட்டி போட்டு ஊருடா விற்க போறது, பொட்டணி வியாபாரத்துக்கு போறது. அப்போ அந்த பொண்ணோட பக்கத்துக்கு அந்த நேரத்துல ஒரு சாதி செய்துவார். அப்ப ஊர் மக்கள் அந்த காலத்துல ஒரு 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 அவ்வளவு ரசூல் ஊருக்கு வரதா இருந்தா இந்த சாதாரண மரியாதை இல்லை. என்ன அவங்கள இன்றைக்கும் அந்த காலி கோட்டையில அந்த பழக்கம் இருக்குது. காலி கோட்டையில அந்த பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? அந்த அந்த இதுல இருந்து கலிக்கோட்டில இருந்து அங்க ஜிபிரி தங்கள் வாரதா இருந்தா ஒரு சந்தியில இருந்து பைத்து சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ பூமாலை நாம் போட்டு பயிற்சி சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த பழக்கம் இருக்கு. அது மாதிரிதான் இந்த நாடுகள் இந்த பகுதி அப்படித்தான் இருந்துச்சு, அப்படித்தான் இருந்தது. அப்போ அந்த நேரத்துல ஒரு செய்தி அங்க போறது. அப்ப எல்லாரும் விவசாயி தானே, அப்ப விவசாயம் இடத்துல நெல் அறுவடை செய்யி அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு கொடுக்குறது. அவங்க அதை எடுத்துக்கொண்டு அவங்க கடாது போய் கொண்டிருக்கணும். ஏன்? ரசூலுல்லாஹ் ஹதீஸ் அப்படித்தான். இஜல் ரிதுக ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயனே என்னுடைய ரசூலுல்லாஹ் என்னுடைய குடும்பத்துடைய ரிதுகை அண்டைக்கு உரியதாக ஆக்கி வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள். அப்ப அவங்கள பெரிய முதலாளியும் இல்லை, தனவந்தரும் இல்லை, அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை. அப்படித்தானே? அப்ப அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறது எங்கள் மீது கடமையாச்சு. அவங்களுக்கு உதவி ஒத்தாசை புரிகிறது எங்கள் மீது கடமையாச்சு. அப்ப அவங்க போவாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வருஷம் போனாங்க, குளத்துல தண்ணி இல்லை.